குரு வாழ்க, குருவே துணை. இப்பதனை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். இப்பதிவில் காண இருப்பது ஆகஸ்ட் மாதம் 2025 இந்த மாதம் உங்களுக்கு என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். முதலில் காதல் செய்பவர்களுக்கு காதல் கைகூட வேண்டுமா, கைகூடக்கூடாதா? கைகூட காதல், உங்களுக்கு காதல் கைகூட முறைப்படி அப்பா அம்மா சம்மதத்துடன் திருமணம் நடக்க என்ன செய்யலாம் என்பதை வாருங்கள் கடைசியில் அதுக்கு உண்டான பதில் சொல்கிறேன். இப்பொழுது முதலில் துலாம் ராசி அன்பர்கள், நீங்கள் எதையுமே அலசி ஆராய்ந்து பொறுமையாக செய்யும் நீங்கள், லட்சுமி கலாச்சாரம் உள்ள நீங்கள், உங்களை யார் பார்த்தாலும் உடனே டக்குன்னு பிடிச்சே போயிடும். அந்த அளவுக்கு ஒரு வசீகர முகம் கொடுத்த துலாம் ராசி நீங்கள் எதையும் அரசி ஆராய்ந்து எடை போட்டு தராசு போட்டு எடை போடுற மாதிரி எல்லாரையும் பார்த்தோன்னே கணக்கு போட்டு இவரே இன்னார் இப்படி தான் ஒரு கணக்கு போட்டு விடுங்க. அப்படி கணக்கு போட்டு செயல்படுவோம். நீங்கள் உங்கள் ராசிக்கு 5ல் ராகு பகவான் குரு பார்வையில் இருக்கிறார். இதனால் உங்களுக்கு நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த புத்திர பாக்கியம், ரொம்ப நாளாக உங்களுக்கு தடையாக இருக்குதா புத்திர பாக்கியம் சக்ஸஸ் ஆகும். இந்த மாதம் நல்ல செய்தி கிடைக்கும். எவ்வளவோ கோயில் போயிட்டோம், எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டோம், என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் ஒரு திருப்தியாக இல்லை அப்படின்றவங்க இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். நீங்கள் அப்பா அம்மா ஆவீங்க, வீட்டில் இருக்கிறவங்க தாத்தா பாட்டி ஆவாங்க பெரியவங்க. ஸோ புத்திர பாக்கியம் இந்த மாதத்தில் ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்குது. ஏற்கனவே அபார்ஷன் ஆனவங்களுக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா அந்த 2வது வாய்ப்பு இந்த முறை கிடைக்கும். இல்லை எல்லாமே பெண் பிள்ளைகள் இருக்குது, ஆண் வாரிசு இல்லையே என்று ஏங்குபவர்கள் கூட அந்த ஆண் வாரிசுக்குண்டான பாக்கியம் இந்த மாதத்தில் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது. பிள்ளைகள் உங்கள் கூட பேசலையா, உங்கள் பேச்சு கேட்கலையா, சரியாக படிக்கலையா, விளையாட்டு புத்தியாகிறாங்களா, அவங்களுக்கு மனஸ்தாபம் இருக்கா, இதெல்லாம் விலகும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு மனசம் விலகி பிள்ளைகள் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக அன்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு அனுகூலமான வேலை நடக்கும். பிள்ளைகளால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வரன் பார்த்து கொண்டிருந்தால் பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவாங்க. பேங்க் வேலை, இதுபோல் ரயில்வே ஊழியர் வேலை, ஏதோ ஒன்று ஒன்றிய அரசு மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவாங்க. அதேபோல் பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பெண் பார்த்துட்டிங்களா, உங்களுக்கும் பெண் வந்து நீங்கள் எதிர்பார்த்துமே வசதியான இடத்துல வேலை உள்ள பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும். இல்லை சொந்தக்கார பொண்ணு, இல்லை நீங்கள் உழவு கொண்டு பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். ஆக திருமணம் பந்தம் கைகூட அந்த மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு. சில புதிய காதலில் வாய்ப்பு இருக்கிறது. சில காதல் சக்ஸஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் பிரிந்த கணவன் மணி ஒன்று சேரத்துக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்கிறீங்களா, வந்து வீட்டுக்கார கூட்டின்னு போகலையா, வந்து இந்த மாதம் கூட்டின்னு போவாங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய மனசாபம் ஒற்றுமை நீங்கள் ஈவோ பிரச்சனை நீங்கி உங்களை வந்து உங்கள் வீட்டுக்கார உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் அம்மா வீட்டு உறவு சப்போர்ட்டு எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். மறு திருமணம் செய்து கொள்ளவும் கூட நீங்கள் 2வது திருமணம் செய்து கொள்ளலாம். வாய்ப்பு நல்லா இருக்குது. நண்பர் மூலியம், உதவி மூலியம், சொந்தக்கார மூலியமாக ஒரு வரம் தேடி வரும். அந்த வரம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது ஒரு அனுகூலமாகவே இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்பட்ட மன சங்கடங்கள், மன உடைச்சல்கள், மன வருத்தங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பனிபோல் விலகி உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்க போகிறது. உங்கள் ராசிக்கு 6ல் சனி பகவான் இருப்பது ஆரோக்கியம் மேம்படும். ஒரு சிலர் மட்டும் எதிரி தொல்லை இருக்கும், எதிரியால் தாங்க முடியாத தொல்லை இருக்கும். அது போக சரியாகிவிடும். அதேபோல் ஆரோக்கியம் மேம்படும். கடன்காரங்க கொஞ்சம் தொல்லை கொடுப்பாங்க. அதனால் அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். கடன்காரங்க எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் அவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையை கையாளுவது மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு 9ல் சுக்கிரன் குரு இருப்பது தெய்வ அனுகூலம். உங்களுக்கு நினச்சவுடன் தெய்வம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கிறது. போக முடியாத இருந்த கோயிலுக்கு கூட மாதம் போயிட்டு வருவீங்க. தெய்வம் கும்பிட போன தெய்வம் குறைக்க வந்ததாமான்ற மாதிரி நீங்கள் கும்பிட போகிற தெய்வம் உங்களுக்கு எதிரிலே வந்து ஆசீர்வாதம் கொடுக்கும். பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் ஏதோ வரையில் பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க. பண கஷ்டம் தீரும். அதேபோல் உங்களுக்கு அதாவது பேங்க் ஏதாவது வேலையோ காசு இருக்கிற வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது பணத்துக்கோ
பணம் இருக்கும் இடத்துல வேலை முயற்சி செய்பவர்களுக்கும் ரொம்ப சாதகமாக சப்போர்ட்டாக அந்த மாதம் இருக்கிறது. பெண்களால் ஒரு ஆதாயம், பெண்கள் என்றாலும் மனைவி இருக்கலாம், அக்கா இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், பாட்டி இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். பெண்களால் ஒரு ஆதாயம் நல்லபடியாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி கொள்ளலாம். கூடுமான அளவில் குரு சொல், அதாவது குருவாக நீங்கள் நினைக்கிறீங்களோ யாரை, அவங்கள நீங்கள் மதித்து அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது ரொம்ப உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு ஜீவசமாதி இன்னும் மேலும் நல்ல ஒரு மன அமைதியும் ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்கும். உங்களுக்கு அருகாமல் இருக்கும் ஒரு ஜீவசமாதிக்கு சென்று வாருங்கள். அப்படி இல்லை என்றால் பழனி பக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ சர்க்குரு கணக்கம்பட்டி பழனிசாமி சுவாமிகளை சென்று ஒரு முறை தரிசித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த ஜீவசமாதி உங்களுக்கு நீங்கள் போய் அங்கே காலெடுத்து வைத்தாலே போதும், உங்கள் வாழ்க்கை தரையை மாற்றி வைத்து தருவார். அப்படினால் சென்று வாருங்கள். தொழிலுன்னு வரும்போது பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான தொழில் முன்னேற்றம் இருக்கிறது. நண்பர்களால் ஆதாயம், பேங்க் மேலே கடன் உதவி, அரசாங்கத்தில் ஒரு உதவி, தந்தையால் ஒரு உதவி, இப்படி 4 வழியில் உங்களுக்கு உதவி தொழில் மூலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. தொழிலில் விரிவுபடுத்தலாம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு என்று எங்கே வேணாலும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். அதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப அமோகமாகவும் சீரும் சிறப்பமாகவும் இருப்பதால் உங்களுக்கு தொழிலில் அனைத்து வகையான உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம், பலப்படுத்தலாம். அந்த அளவு சிறப்பாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதாவது தீரும். அல்லது பாகம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அனந்தமிக ஒரு சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தையிலே நீங்கள் பாகப்பிரிவினை பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு ஒன்லி வருமானத்தில் ஒன்றும் ஒரு சில கொஞ்சம் குறைவாக காட்டும் தவிர மற்றபடி எந்த பிற பாதிப்பும் இல்லை. துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தோம்னாக்கா கூடுமான அறையில் இந்த அளவு எதிர்பார்த்த நல்ல நல்ல செய்திகள், நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், இல்லீகல் உறவு, தகாத உறவு, கள்ளக்காதல் உறவு, குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைப்போம் எண்ணம் வரும் தோன்றும். இப்படி இருப்பவர்கள் இதெல்லாம் நீங்கள் அறவே விட வேண்டும். உங்களுக்கு மானம், மரியாதை, குடும்பத்தில் ஒரு கௌரவம், ஊருக்குள்ளே ஒரு முதுமறை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணுனாக்கா நீங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுறீங்களா, நீங்கள் ஒரு பெரிய ஆளாக சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை மிக்க ஆளாக நீங்கள் உயர்வீங்க, வளருவீங்க. அதனால் உங்களுக்கு துலாம் ராசிகள் குறிப்பாக எடை போட்டு தொழில் செய்யும் எந்த தொழிலாக இருக்கட்டும், எடை போட்டு நீங்கள் தராசை விற்று தராசில் எடை போட்டு செய்கிற தொழில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் வளப்படும். இல்லாத நீங்கள் செய்யும் தொழிலிடத்தில் ஒரு தராசு இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லது, ஒரு பரிகாரம் மாதிரி சில தீய சக்தியில் விரட்டும். தராசு தான் உங்களுக்கு தெய்வம், கண்கண்ட தெய்வம். அதை பூஜை செய்வதன் மூலம் உங்கள் தொழில் விருத்தி அடையும். ஆகவே நீங்கள் தராசை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடுகளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் தரும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாராவது காசு கொடுத்துருந்தீங்களாக்கா அது அவ்வளோ சீக்கிரம் வராது. அதுவும் 2 மொழி பேசும் நபரிடம் காசு கொடுத்தீங்களா சுத்தமாக வராது. இனிமேலாவது எச்சரிக்கையாக இருங்க. யார்கிட்ட காசு கொடுத்து போய் மாட்டிக்காதீங்க, ரொம்ப விலைக்கு வாங்கிக்காதீங்க. கேட்க போகும்போது பார்த்தா அது விரோதமாகவும் பகையாக தான் முடியும். தேவையாக இது நம்ம காசு கொடுத்துட்டு நம்ம போய் நம்ம காணில் ஏதாவது சொந்த காணிலே சூனி வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம காசு கொடுத்துட்டு நம்ம ஏன் எதிரியாகணும், பகையாகணும்? யாருக்கும் அதை மாதிரி நீங்கள் சேர்ந்து இடம் உபகாரம் செய்யாதீங்க. உதவின்னு வந்தாலே சாப்பாடு வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு போட்டோம். காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். கஷ்டப்பட்டு உழைக்கிற நீங்கள் காசு கொடுத்து ஏமாந்து மன உளைச்சல் ஆளாகி நைட்டு தூக்கம் இல்லாமல் நிம்மதியாக இல்லாமல் அவதிப்படணும் என்றால் நீங்கள் எச்சரிக்கை இருந்தால் இதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஆகவே நீங்கள் கூடுமான அளவில் உங்களுடைய காசு சேமிப்பை நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்தி சிக்கனமாக சேமித்து வையுங்கள். பிள்ளைகளுக்கு ஒரு இடம் வாங்கி போடுங்கள், ஒரு நகை வாங்கி கொடுங்க. ஒரு அனுகூலமாக இருக்கும். பின்னாடி உங்களுக்கு அவசரத்துக்கு உதவும். அதுபோல் சேர்த்து வைக்கலாம். துலாம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொண்டீங்களா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆகவே ஒரு முறை நீங்கள் குடும்பத்தோடு குலதெய்வம் கோவில் சென்று வாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு பரிகாரம் எதிரி தொல்லை சொல்லியிருந்தேன் இல்லையா, எதிரிலேருந்து உங்களுக்கு விடுபடுறதுக்கு வெங்காய மாலை ரெடி பண்ணி ஆஞ்சநேயர் போய் போட்டு வாங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு எதிரி தொல்லை தானாகவே அடிக்கிடுவாங்க. அதெல்லாம் இது ஒரு சிறப்பு. நன்றி, வணக்கம். இதை பயன்படுத்தி நன்றி பெறுங்கள், வளம் பெறுங்கள், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.